அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவசரமாக நம்ம ஆப்பம் சுடணும்னா எப்படி சுடலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு 2 பேருக்கு உண்டான அளவு தான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தோம், புழுங்கலரிசி பச்சரிசி போட்டு ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா ஒரு உலக்க ரவை எடுத்துக்கிடுங்க. ரவைக்கு நல்லா நம்ம அரைக்கணுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிடுங்க. ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி தேங்காய் திருவி வச்சுக்கிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த தேங்காவை போட்டு ஒரு நம்ம கைக்கு ஒரு பிடி சாதம் எடுத்துக்கிடுங்க. அந்த சாதத்தையும் அதில் போட்டுக்கிடுங்க. போட்டு ரெண்டையும் நல்லா நைஸாக மை போல் அரைச்சிருங்க. தேங்காய், இந்த ரவை, சோறு இந்த 3ஐயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேரோட பகிர்ந்துக்கிடுங்க. இந்த மாவை நல்லா அரைச்சி நைஸாக இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. கட்டியாக இருக்கட்டும். எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கல்லுப்பையும் போட்டு நீங்கள் அதிலே அரைச்சிட்டாலும் சரி தான், இல்லை நம்ம மாவு பிணையும் போது கல்லுப்பு போட்டுக்கிட்டாலும் சரி தான். மாவை அரைச்சி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம வீட்டில் திரித்து வச்சுருப்போம் இல்லையா பச்சரிசி மாவு, அந்த மாவில் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிடுங்க. எவ்வளோ நைஸாக அரைக்கணுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்து அதோடு போட்டு பிணைஞ்சி வச்சுருங்க. ஒரு கப்பு ரவைனா ஒரு கப்பு பச்சரிசி மாவு போட்டு தேங்காய், சோறு போட்டு இதோடு அரைச்சி வச்சுக்கிடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. நல்லா கரண்டியில் கட்டி விடாமல் நல்லா போட்டு பிணையணும். கையை வச்சு பிணைங்க. கை வச்சு பிணைஞ்சால் தான் அதுக்கு புளிப்பு கொடுக்கும். ஆப்பத்துக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்ல மெதுவாக நல்லா வரும் நைஸாக. அதே மாதிரி கையை வச்சு நல்லா பிணைஞ்சி நைட்டே வச்சுருங்க. நம்ம அரைக்க முடியலை, எங்கேயாவது போயிட்டு வந்தோம், நேரம் ஆகிட்டு, மறுநாளைக்கு என்ன செய்ய, காலையில் டிஃபன் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த ஆப்பத்தை உடனே ரெடி பண்ணிடலாம். இப்படி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி பார்க்கும்போது நல்லா புளிப்பாக இருக்கும். அதில் கொஞ்சம் சோடா மாவு கொஞ்சம் சமையல் சோடா சேர்த்துக்காங்க. சேர்த்துக்கிட்டு இப்படி ஊற்றுங்க. அப்படி ஊற்றி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்பம் அப்படி பஞ்சு அவ்வளோ அழகழகாக வரும். இது அவசரத்துக்கு உடனே செய்யலாம். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சு சாப்பிடுங்க. இது செஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த ஆப்பம் பார்க்கும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சுக்கிடலாம், இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கட்டியாக தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தேங்காய் பாலுக்கு வச்சு சாப்பிடுறது இனிப்பு வேணுங்கிறவங்க இனிப்பு சாப்பிட்டுக்கிடுவாங்க, உரப்பு வேணுங்கிறவங்க உரப்பு சாப்பிடுவாங்க. பச்சை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நல்லா செமிக்கத்தன்மை உள்ளது. ஆப்பம் நம்ம ஊற வச்சு பச்சரிசி புழுங்கரிசி ஊற வச்சு தான் செய்யணும்னு இல்லை. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.